தூயாவியாரின் பெயராலே வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இறைவா, உம்முடைய வாழ்வுக்காக, உம்முடைய நல்வாழ்வை எங்கள் ஒவ்வொருவரோடும் பகிர்வதற்காக, குறிப்பாக இன்றைய நாளிலே திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தை பெற இருக்கின்ற இந்த குழந்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து எங்களையும் இந்த திருச்சடங்கையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீர்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடி நிற்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? ஜெய்டன் செபாஸ்டியன் என நீங்கள் பெயரிட விரும்புகிறீர்கள். நீங்கள் இன்று இறைவனிடம், இந்த திருச்சபையிடம் கேட்பது என்ன? ஞானஸ்தானம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் அயலாரை அன்பு செய்து வாழ அவரை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அன்பார்ந்த ஞான தாய் தந்தையரே, இந்த குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்களா? அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, அன்புமிக்க சகோதர குழந்தையே, கிறிஸ்து சமூகம் உங்களை பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பேரால் நான் உம்மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவாராக. அன்பார்ந்த சகோதரர்களே, திருமுழுக்கு பெற இருக்கின்ற இந்த குழந்தை, இவருடைய பெற்றோர், ஞான தாய் தந்தையர், திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவருக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இறங்குவோமாக. உம்முடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பின் மொழி வீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கின் வழியாக இந்த குழந்தை மறுபுறப்படைத்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக இவர் விசுவாசமுள்ள சீடனாகவும் நற்செய்தியின் சாட்சியாக விளங்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தூயாவியாரின் வழியாக இவரை விண்ணரசின் பேரின்பத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இந்த குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களுடைய குடும்பங்களும் அது அன்பில் என்றும் இணைத்து காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித மரியாயே, எங்களுக்காக புனித சூசேப்பரே, திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, என்றும் வாழும் எல்லாம் நல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளில் இருந்து மனிதரை விடுவித்து மது ஒளியை உயர்த்தும் அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் திருமகனை இந்த உலகுக்கு அனுப்பினீரே. இந்த குழந்தை ஜென்ம பாவத்தில் இருந்து மீட்டு மது ஆட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியானவர் குடிகொள்ள செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்கள் மீது கிறிஸ்து இயேசுவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. ஆமென்.
எல்லாம் வல்ல அந்த தந்தை இறைவா திருவருட்சால் அடையாளங்கள் பயணிக்க வீர முறையில் செயலாற்றுகிறேன். படைப்பு பொருளாகிய தண்ணீர் திருவிழுக்கர்களை குறித்து காட்டுகிறது. பல வகையில் அதை தயாரித்த இறைவன் உலகில் ஆரம்பத்திலே தண்ணீரை அச்சிக்கும் வல்லமை இறைவா தண்ணீரிலே புதுப்பிறப்பின் அடையாளம் வைத்து அந்த உரை பொருளின் மறைவான செயலினால் பாவத்துக்கு முடிவு புண்ணியத்துக்கு தொடக்கம் உண்டாக்க செய்தீரே. இறைவா பார்வோனி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் இசங்கடலை கால் நனையாமல் கடக்க செய்த திருமலுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக்கினீரே. ஆண்டவரே, இந்த தண்ணீரின் தொட்டில் உள்ள நீர் முழுவதில் தூய ஆவியார் வல்லமையும் திருமகன் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமொழியினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்டவர் அவரோடு வாழ்வு குவித்தல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த பெற்றோரே, உறவுகளே, சொந்தங்களே, திருமுழுக்கு எனும் திருவருட்சாதனம் வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த குழந்தையின் அன்புள்ள இறைவனிடத்திலே நீரினாலும் ஆவியினாலும் புதுவாழ்வு பெற இவர்கள் இந்த புதுவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அதிலேதான் இந்த குழந்தையினுடைய விசுவாசம் நம்பிக்கை அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த குழந்தைக்காக வாய் திறந்து விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்தின் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்தலாமல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனின் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர்கள் என்று உயிர்த்தெழுந்த தந்தையின் வலப்பக்கம் வீச்சிருப்பமார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உத்தானத்தையும் முடிவில்லாத வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்ளுகின்றோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் விசுவாசத்தின் பேரில் உங்களுடைய குழந்தை திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? ஜெய்டன் செபஸ்டியன், தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் நான் உம்மை கழுவுகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியினாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்பாய் நிலைத்திருந்து முடிவில்லாத வாழ்வு பெறுவீராக. ஆமென். நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாயிருப்பதால் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் என்றும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வீர்களாக. ஆமென். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, இந்த எரியும் மெழுகுதிரி உங்கள் குழந்தை. ஏனெனில் ஒளி கிறிஸ்துவின் ஒளி. ஆகவே இந்த குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெழுகுதிரியில் யார் ஒளி? குழந்தை.
ஆகவே இந்த குழந்தை கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இந்த குழந்தை ஒளியின் பிள்ளையாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவரை நிலைத்திருந்து ஆண்டவர் வருகிற பொழுது புனிதர் அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. ஆமென். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். நீ அவரது வார்த்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் புரிவாராக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி முன்னுலகில் இருக்கிற கன்னிமரியிடமிருந்து பிறந்தவும் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையினால் கிறிஸ்தவ தாய்மாரை மகிழ்வித்தீரே. அவரே இந்த குழந்தையின் தாயை ஆசீர்வதிப்பாராக. தாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இப்பொழுது நன்றி செலுத்தும் இந்த தாய் தன் குழந்தையுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலமும் நன்றி செலுத்துவாராக. ஆமென். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இந்த குழந்தையின் தந்தையை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர் தம் மனைவியுடன் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம் மக்கள் முன்னால் முன்மாதிரியான வாழ்வாளும் நம்பிக்கையின் முதற் சாட்சியாய் விளங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவா, முடிவில்லாத வாழ்வர நீரினாலும் தூயாவினாலும் மறுபுறப்படித்த எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான தாய் தந்தையரை ஆசீர்வதிப்பாராக. இதனால் மக்களிடையே இவர் என்றும் எங்கும் உயிராற்றல் மிக்க உறுப்புகளாய் திகழ்ந்து இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இரவில் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை வழங்குவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமம் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சரி, மாதாவுக்கு ஒரு பாட்டை பாடிட்டு முதல் செய்வோம். என்ன